குடும்பங்களுக்கு, மூன்றாவது திருச்சபைக்கு, நான்காவது தேசத்திற்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை. உன்னை இந்த உலகத்திற்கு ஒளியாக வைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இன்றைக்கு பிரகாசிப்பிக்கிற எவரும் தன்னுடைய பிரகாசத்திற்கு போட்டியாக வந்துவிடக் கூடாது. எனவேதான் அவர்கள் மட்டுமே பிரகாசிக்க வேண்டும். காரணம் சென்ற இத்தனை அரசியல் தலைவர்கள் மேடையிலே அவர்கள் மட்டும்தான் உட்காருவார்கள். அந்த 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 மேடையில வேறு யாருக்கும் இடமில்லை. அந்த கருத்து என்னவென்றால், ஐ மஸ்ட் ஷைன். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நான் பிரகாசிக்க வேண்டும், என்னை பின்பற்றுவதும் பிரகாசமா இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், the source of the light. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? 8:12 யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் சொன்னார், அந்த வார்த்தை நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். the source, அதாவது அந்த வெளிச்சம் உன்னை அடையாளப்படுத்தும். இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு பிரபலமா இருக்கிற எத்தனையோ பேர் இந்த ஊடகத்துல இத்தனை சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. ஏழ்மையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்பட்ட எத்தனையோ பேரை இந்த வெளிச்சம் அடையாளம் காட்டி இருக்கிறது. நீங்கள் ஒரு ஒருவரா இருக்கலாம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு முன்பதாக சாப்பிட வழி இல்லை. இந்த வெளிச்சத்தை கண்ட பிறகு சாப்பிட நேரம் இல்லை. ஏனென்றால் இந்த வெளிச்சம் உன்னை அடையாளப்படுத்தும். நம்பர் 1, the source of the divine light. இது எங்கிருந்து வருகிறது? ஆதியிலே, யோவான் 1:1. அது என்ன செய்ய தெரியுமா? இட் ஐடென்டிஃபை யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது, முகவரிப்படுத்துகிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பிரபலமாக இன்றைக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில பிரவேசித்திருக்காவிட்டால் there is no life. வாழ்க்கை இல்லை. அது மட்டுமல்ல, they are identified by the world. இந்த உலகத்தால் அடையாளம் காணப்படுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு பாருங்களேன், இத்தனை பிரபலங்கள் இந்த ஊடகத்திலே, இந்த ஊழியங்களில there are some familiar celebrities. ஊழியத்திலும் சில பிரபலங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரபலங்களை அடையாளப்படுத்தினதே இந்த வெளிச்சம்தான். இப்படி சொல்ல விரும்புகிறேன், the light will identify you. இந்த வெளிச்சம் எங்கிருந்தாலும், திரும்ப சொல்லுகிறேன், கிராமமா இருக்கலாம், ஒரு சின்ன பட்டணமா இருக்கலாம், ஒரு பின்தங்கிய ஒரு நிலையா இருக்கலாம், எங்கிருந்தாலும் the light will identify you. கடந்த வாரத்திலே நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா சொல்லுகிற கானா என் தேசத்திலே நான் ஒரு 10 நாட்கள் ஊழியம் செய்ய தேவன் ஒரு வழியை திறந்தார். 7 ஜனங்கள் அந்த போதகருடைய வீடுகளை பார்த்தேன். இடிந்து போன வீடு,